எட்டயபுரம் அருகே சோழபுரத்தில் காட்டாற்று வெள்ளத்தினால் குருசாமி என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் 6000 கோழி குஞ்சுகள் உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இப்போ சோழபுரத்தோட கோழி பண்ணையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேற என்னென்ன பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது? உரிமையாளர் என்ன சொல்றாரு? காயத்ரி, தூத்துக்குடி மாவட்ட எட்டயபுரம் பகுதியில தொடர் கனமழைங்கிறது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அங்குள்ள சாலைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில எட்டயபுரம் அடுத்துள்ள சோழபுரத்தை சேர்ந்த குருசாமி என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையில ஒரு 6000 கோழி குஞ்சுகளை வளர்த்து வந்தாரு. அந்த பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் முழுவதுமாக அந்த கோழி பண்ணைக்குள் பூந்ததால் அங்கிருந்து 6000 கோழிகள் எல்லாமே பரிதாபமாக உயிரிழந்திருக்கு. அது மட்டுமல்ல, அந்த கோழி பண்ணை முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு. இது குறித்து அதன் உரிமையாளர் குருசாமி கூறும்போது, பல லட்ச ரூபாய் மதிப்பில் இந்த கோழி பண்ணை அமைச்சிருந்தேன், இந்த கோழி குஞ்சுகள் வச்சிருந்தேன். எனக்கு பல லட்ச ரூபாய் மதிப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கோழி பண்ணை வைத்து என்னுடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதுவே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால அரசாங்கம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தொடர்ச்சியா அந்த பகுதியில் இது மாதிரி கால்நடைகள் இறப்பு என்பது அதிகமா அந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு உரிய கணக்கிட்டு கால்நடை இறந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. காயத்ரி, நன்றி மகேஸ்வரன், விவரங்களை வழங்கியமைக்காக.